Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 Honda Amaze கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஹோண்டா அவங்களோட தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் கார் மாடலை ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 7.99 லேக்ல இருந்து 10.90 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த 2024 ஹோண்டா அமேஸ் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 90 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 110 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த 2024 ஹோண்டா அமேஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு அடாஸ் சூட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே தராங்க. 15 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்ல இன்ஃபர்டைன்மென்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த அமேஸ் பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். V வேரியன்ட், VX வேரியன்ட் அப்புறம் ZX வேரியன்ட். இந்த ZX வேரியன்ட் வந்து டாப் எண்ட் மாடல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேரியன்ட்லயும், அதாவது பேஸ் வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். என்ட்ரி லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.20 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அடாஸ் இருக்கக்கூடிய வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.70 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஓகேப்பா, மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னீங்கன்னா, மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல உங்களுக்கு 18.65 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 19.46 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 172 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 416 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த காரோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் கார் மாடலோட லென்த் பார்த்தீங்கன்னா 3995 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 1733 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ஹைட் பார்த்தீங்கன்னா 1500 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு 7 இன்ச்சில் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் கார் மாடலில் உங்களுக்கு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் 2 அடாஸ் வந்து ஹோண்டா கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 7 இன்ச்ல டிரைவர்ஸ் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. LED பை ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் அப்புறம் டெயில் லைட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்டி R15 மெஷின்ட் ஃபினிஷ்ட் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு AC வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. PM 2.5 கேபின் ஏர் பியூரிஃபையிங் ஃபில்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்ல HD செமி டிஜிட்டல் டிஸ்பிளேவும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 8 இன்ச் டச் ஸ்கிரீன் கூட உங்களுக்கு HD IP5 டிஸ்பிளேவும் ஹோண்டா இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 28+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஹோண்டா இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல பெடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோண்டா கனெக்ட், அதாவது கனெக்டட் கார் ஃபீச்சர் வந்து ஹோண்டாவோட கனெக்டட் கார் ஃபீச்சரான ஹோண்டா கனெக்ட் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் DRLஸும் உங்களுக்கு கிடைக்குது. கைஸ், கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ் செடான் கார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் பியர்ல் கலர், செகண்ட் பாத்தீங்கன்னா லூனார் சில்வர் மெட்டாலிக் கலர், தேர்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் பிரவுன் மெட்டாலிக் கலர், ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஒப்சிடியன் ப்ளூ பியர்ல் கலர், ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா மீட்டியோராய்ட் கிரே மெட்டாலிக் கலர், சிக்ஸ்த் பாத்தீங்க அப்படின்னா ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக் கலர். கிட்டத்தட்ட இந்த 6 கலர்ஸ்ல உங்களுக்கு இந்த அமேஸ் செடான் கார் வந்து அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேபின் தீம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப லக்ஸரியா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லேன் வாட்ச் கேமராவும் இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல ஹோண்டா கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த அமேஸ் கார் மாடலோட டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 ஜனவரி மந்த்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புக்கிங்ஸ் அப்புறம் டெஸ்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா ஹோண்டா ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் வாரண்டியும் இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸ்க்கு ஹோண்டா கொடுத்திருக்காங்க. கைஸ், இந்த காரோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த 2024 ஹோண்டா அமேஸோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 7.99 லேக்ல இருந்து 10.90 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு
பிடிச்சிருந்தா காரை புக் பண்ணி ரைடை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.